எப்படிப்பா அவங்க ஒப்பனை உரிச்சு வச்ச மாதிரி ஆயிட்டு நீ அப்படின்னு கேட்பேன். இந்த மொழி வந்ததால் எங்கள் மராட்டி மொழியை அழிஞ்சு போயிடுச்சுட்டான். ஒரு 25 வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை. இந்த கட்சி அவங்களோட கூட்டம் தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும். இந்தி நாங்கள் இந்தியை எதிர்த்தப்போ ஆந்திராவில் கூட ஆதரிச்சாங்க, பல பேர் ஆதரிச்சாங்க. ஆனால் இப்போ மராட்டியத்தில் எதிர்க்கிறாங்க. ஏன்? பம்பாயில் இந்தி தான் இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த மொழி வந்ததால் எங்கள் மராட்டி மொழியை அழிஞ்சு போச்சுட்டான். பீகாரில் அவன் மொழி அழிஞ்சு போச்சுட்டான். இப்போதான் தெரிஞ்சது. எனவே இரண்டாவது அணிக்கு இந்த அணிக்கும் தலைவர் தளபதி தான் சொல்லிட்டான். ஆகிய அகில இந்தியாவிலேயே உட்கார்ந்த இடத்திலே இருந்து 2 வியூகங்களை வகுத்து அந்த வியூகத்துக்கு தலைமை பொறுப்பேற்கிற மகத்தான காரியத்தை தளபதி செய்திருக்கிறார். இது இளந்தலைவருடைய மகத்தான சக்தி. இன்னும் அவருக்கு காலம் இருக்கிறது, இன்னும் அவருக்கு நேரம் இருக்கிறது, இன்னும் அவருக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் கூட அவருக்கு பார்க்குற போதெல்லாம் சொல்லுவேன், தம்பி இந்த நிதானம் போதும், அதே நேரத்தில் சில நேரங்களில் ஷார்ப்பு வேகமும் வேண்டும் என்று சொல்வேன். அது அற்புதமாக பேசுகிறார், அற்புதமாக எழுதுகிறார், அற்புதமாக செய்கிறார். ஆகையினால இந்திய ஆட்சி முறையை பொறுத்த வரையில் ஸ்டாலின் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை விட, ஏன் எதிரிகள் எதிர்பார்த்ததை விட, ஏன் பிரதமரே எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமாக இருக்கிறார். அவங்களே என்ன பேசிக்கிறாங்களா? See, small boy doing very well. How? Because he's son of Karunanidhi. கருணாநிதி மகன், அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்திருக்கார். அது பாராட்டணும், அது ஒன்று. அதே நேரத்தில் இது மட்டும் இல்லை, மக்களுக்கு சலசலப்பு இல்லாமல் ஆட்சி நடத்தணும். அந்த சலசலப்பு இல்லாமல் இப்போ ஆட்சி நடத்துகிறாரா இல்லையா? யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு முன்னே பண்ணிடுறாரு. எங்கள் கிராமத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நான் கூட இன்னைக்கு 3 நாளாக கிராமத்தில் வந்தேன். என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு 3000 ரூபா வருது வீட்டுக்கு. உனக்கு எப்படி 3000? எனக்கு 1000 கொடுக்குறாரு. எங்கள் பொண்ணு படிக்கிறா, அவளுக்கு 1000, என் பிள்ளைக்கு 1000, 3000. ஓட்டு எப்படின்னு அப்போ பார்க்கலான்னு. ஓட்டு எப்படின்னா அப்போ பார்க்கலாம். அதனால் அதை கொடுத்துட்டார். முன்னெல்லாம் இப்போ ரேஷன் கடையில் போனால் தகராறு இருக்கும், அங்கே போனால் தகராறு இருக்கும், எங்களுக்கு தூக்கவே இருக்காது. இப்போ பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் ரேஷன் கடையில் என்ன போகுது, இலவச வேட்டிக்கு சேலை எப்படி கொடுக்குறாங்கோ எல்லாத்தையும் பார்ப்பார். நான் அப்படியே சொல்லுவேன் சில நேரத்தில், எப்படிப்பா அவங்க ஒப்பனை உரிச்சு வச்ச மாதிரி ஆகிட்டு நீ அப்படின்னு கேட்பேன் நான். அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார் தளபதி அவர்கள். எனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன், இன்னும் ஒரு 25 வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை. நான் இருக்கிறேன்னு இல்லையோ, ஆனால் என் கட்சி இருக்கும், என் ராஜ்யம் இருக்கும், என் தலைவன் இருப்பான். 25 வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலைஞர் இருக்கிற பொழுது ஜாம்புவான்கள் அங்கே இருந்தார்கள். இப்போ இருக்கிற ஜாம்புவான்கள் அல்ல. ஆகையினால இது அவருக்கு சுலபம். இந்த நிலைமையை உருவாக்கி காட்டி வச்சதுல ஆட்சி ஒரு கட்சி. நீங்கள் பாருங்க, ஹால் இந்தியாவில் பேப்பர் எடுத்து படிங்க, இந்தியனுடைய எடிட்டோரியல் படிங்க. 2 நாளைக்கு ஒரு தரம் தலைவர் தான் எழுதுறான். இதெல்லாம் பார்க்காதது. ஒரு நாளைக்கு எப்போது முன்னெல்லாம் தலைவர் கோட் பண்ணிட்டான்னா, ஐயோ ஐயோ தலைவர் போடணும்னா 4 நாளைக்கு ஒரு தரம் தலைவர் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கான் இண்டுல. ஆக அது இண்டு எழுதுனா மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது தப்பு என்ற வாதத்தை கிளறிவிட்டார் ஸ்டாலின். அது நேஷனல் டிபேட்டாக மாறிவிட்டது. எனவே இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு.க. ஸ்டாலின் ஆயிட்டார். ஆகையால்
அவரை பொறுத்தவரை நீங்கள் இன்னும் ஒன்று தான், இந்த டெய்லி வருது பாருங்க, அடி சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அறிவர் என்ன அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் விடுற வான வேடிக்கை மாதிரி. ஹாய் முடிஞ்சு போச்சு, ஹாய் அவ்வளோதான். அது இது கட்சி, இது நம்மளது கட்சி, அவங்களது கூட்டம். உயிரை கொடுக்கறது இது, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசுகிறதும் கிடையாது, பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும். நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும். அவங்களுக்கு முடியலைன்னா ஒரு 7 கட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் வருவாங்க. எத்தனை கட்டு போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு. மீண்டும் தளபதி தான், திமுக தான். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.